குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 19/11/2024 தக்ஷணாயனம் ஸ்ரீ குரோதி ஆண்டு கார்த்திகை மாதம் 4ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை மதியம் 12 முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:15. கரணன் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று இரவு 10 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று இரவு 7:15 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். நாம யோகம் இன்று இரவு 7:32 வரை சாத்தியம், பின்பு சுபம். கரணம் இன்று காலை 10:24 வரை பவம், பின்பு இரவு 10 வரை பாலவம், பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:14 வரை சித்த யோகம், பின்பு இரவு 7:15 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று இரவு 7:15 வரை அனுஷம், பின்பு கேட்டை. நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று இரவு 7:15 வரை முழு வாழ்க்கை, பின்பு உயிரற்றவை. சந்திராஷ்டமமுடைய ராசி விருச்சிக ராசி. இரவு 7:15 வரை அனுஷம், பின்பு கேட்டை. இன்றைய நாளுக்கான பண்டிகை சுவாமி மலை ஸ்ரீ முருகப்பெருமான் 1000 நாமாவளி கொண்ட தங்க பூமாலை சூடியருளல். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபட வினைகள் தீரும். விரதாதி விசேஷங்கள் சங்கடஹர சதுர்த்தி. விநாயக பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்க வழிபடுவதற்கு உகந்த நாள். சகல ஐஸ்வர்யங்கள் சித்திக்க விநாயக பெருமானை வழிபடுங்கள். காரிய அனுகூலம் உண்டாக்கும். தடை தாமதங்கள் நீங்கும். முன்னேற்றங்கள் பிறக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? கட்டிடம் சார்ந்த வேலைகளை கவனிக்க உகந்த நாள். எதிரிகளை வெல்வதற்கு நல்ல நாள். நெருப்பு சம்பந்தமான காரியங்களை செய்ய உகந்த நாள். தொழில்நுட்பம் ஆலோசனை பெற ஏற்ற நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மாலை 3:50 முதல் 5:34 வரை மேஷ லக்னம். 5:35 முதல் 7:37 வரை ரிஷப லக்னம். 7:38 முதல் இரவு 9:48 வரை மிதுன லக்னம். 9:49 முதல் 11:56 வரை கடக லக்னம். 11:57 முதல் காலை 1:58 வரை சிம்ம லக்னம். 1:59 முதல் 3:58 வரை கன்னி லக்னம். 3:59 முதல் 6:04 வரை துலாம் லக்னம். 6:05 முதல் 8:19 வரை விருச்சிக லக்னம். 8:20 முதல் 10:27 வரை தனுசு லக்னம். 10:28 முதல் மதியம் 12:21 வரை மகர லக்னம். 12:22 முதல் 2:04 வரை கும்ப லக்னம். 2:05 முதல் 3:45 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. செவ்வாய்க்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ செவ்வாய் பகவான் அங்காரகன். வீரிய தைரியத்திற்கு உண்டான காரகத்துவம் பெறக்கூடியவர் செவ்வாய் பகவான், சகோதர காரகன். அது மட்டுமல்ல பூமி காரகன். நிலம் வீடு மனை வாங்க
இயலாதவர்கள், இதுவரையில் பணம் இருந்தும் வாங்க முடியாத நிலையில் இருப்பவர்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் செவ்வாய் பகவானுக்கான ஓரையில் தீபங்கள் ஏற்றி சிறிது அந்த தெய்வத்திற்கு உண்டான துவரம்பருப்பு தானியத்தை வைத்து வழிபாடு செய்வதால் சகல விதமான பூமி சம்பந்தமான பிரச்சனைகள், வாஸ்து தோஷங்கள் நீங்கும். செவ்வாய் பகவானுக்குண்டான அதிபதி ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்குவதற்கு உகந்த நாள். அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் தீபங்கள் ஏற்றி ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லுவதால் சீக்கிரமாக வீடு வாங்கக்கூடிய யோகம் கிட்டும். ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். மீண்டும் ஒரு முறை, ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் வீடு கட்டுவதற்கான யோகமும் உடன் பிறந்தவர்களால் அனுகூலம் ஏற்படும். செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான சுப கிரக ஓரைகள் காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான ஓரை, காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை, காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை, 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை, 2 முதல் பிற்பகல் 3 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை, 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீ ராம ஜெயம். மேஷ ராசி என்பவர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 4ஆம் நாள், உங்களுடைய ராசி அதிபதிக்குண்டான நாள், அற்புதமான நாள். முருகப்பெருமானை வழிபடுவதற்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதை பற்றிய முழுமையான நிலையை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ராசியினுடைய கிரக அமைப்பை வைத்து பார்க்கலாம். வாக்குஸ்தானம் குடும்ப பாவகத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். முயற்சி ஸ்தானத்தில் சகோதர பாவகத்தில் சந்திரன் பகவானுடைய சஞ்சாரம், சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம், ருணரோக சத்ரு பாவகத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய சப்தமஸ்தானம் 7ஆம் வீட்டில் சூரிய பகவான் புதன் பகவான் வக்ரநிலை, ராசியினுடைய 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் வக்ரநிலை, 9ஆம் வீடான பாக்யஸ்தானத்தில் சுக்கிர பகவான், லாபத்தில் சனீஸ்வர பகவான், விரயத்தில் ராகு பகவான். இப்படிப்பட்ட ஒரு கிரக நிலைகளோடு தான் கிரக சஞ்சாரம் அமைகிறது. மேஷராசி என்பவர்கள், இன்றைய நாளுக்கான பலன் எப்படி இருக்க போகிறது என்பதை இந்த கிரக அமைப்பு மற்றும் நடவடிக்கையை வைத்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சந்திர பகவானுடைய சஞ்சாரம் பொறுத்து தினம் தினம் பலன்கள் மாறுபடும். அந்த வகையில் சுகஸ்தானாதிபதியான சந்திர பகவான் செவ்வாய் இருக்கிறார். அந்த செவ்வாய் அந்த வீட்டில் இருப்பதால் கடகத்தினுடைய அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 3இல் இருக்கிறார். வெளியிடங்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருப்பதே நல்லது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதீர்கள். வியாபாரம் தொடர்பாக எடுக்கக்கூடிய சில முயற்சிகள் கைகூடும். சில வேளைகளில் உங்களுக்கு அனுபவங்கள் வரலாம். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள முற்படுவீர்கள். வெளியிடங்களுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு மாற்றங்கள் வரும். வீட்டில் திருமணம் சம்பந்தமான சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடும். சுப காரிய பேச்சுவார்த்தைகளை தொடங்குவீர்கள். செவ்வாய்க்கிழமை என்பது மங்கள காரகன், மங்கள காரியங்கள் செய்வதற்கு உகந்த நாள் என்பார்கள். ஆக குழந்தைகளுடைய வேலை வாய்ப்புக்காக, பிள்ளைகளுடைய எதிர்கால நலனுக்காக ஏதாவது ஒரு விஷயங்களை பற்றிய பேச்சுக்கள் உங்களுக்கு இருக்கும். தம்பதியர்களுக்கு இடையே நல்ல புரிதலும் நல்ல பொருத்தம் உள்ள தம்பதிகளாக உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளுக்கான பலன்கள் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை உணர்வும் நல்லதொரு நெருக்கமும் புரிதலும் மகிழ்ச்சியை தரும். குடும்பத்தில் ஏக பலன்களை பெறுவீர்கள். சமூக சிந்தனைகள் அதிகரிக்கும். வெளியிடங்களுக்கு பிறருடைய பிரச்சனைகளை தீர்க்கும் விதமாக கூட செல்வீர்கள். சமூக அந்தஸ்து உயரும். மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். தைரியமாக ஒரு சில விஷயங்களை முன்னெடுத்து செல்வீர்கள்.
புதிய அனுகூலம் உண்டாகும். பழைய பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். தொழிலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்கள் மறையும். மேஷராசி அன்பர்களே, ராசிக்கான அமைப்புப்படி மாணவ மாணவிகளுக்கு உத்வேகம் பிறக்கும். படிப்பில் ஆர்வங்கள் உண்டாகும். பிற விஷயங்களின் மீதான நாட்டமும் இருக்கும். வேலையினுடைய தொடர்பால் சில முக்கிய நபர்களுடைய சந்திப்பு நிகழும். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு பெருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவான் ஓரையும், கல்வி சம்பந்தமாக சந்திர பகவான் ஓரையும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வணங்குங்கள். யாம் இருக்கும் இடத்தில் சகல செல்வங்களும் கற்பக விருட்சமாக வளரும் என்றாராக. விநாயக பெருமானுடைய அனுகிரகம் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் பல நிலைகளை முன்னேற்றங்கள் பிறக்கும். தடை தாமதங்கள் நீங்கும். மாற்றங்கள் இருக்கும். இந்த நாள் கவனம் தேவை. பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. புரிதல் இருக்கும். தம்பதியர்களிடையே நல்லதொரு அனுகூலமான பலன் உண்டாகும். எதிர்பார்த்த வேலை கைகூடி வரும். மன நிம்மதி இருக்கும். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிவபெருமானை வழிபடுவது, சூரிய பகவானை வழிபாடு செய்வது நல்லது. புதிய அனுபவங்கள் ஏற்படும். சுகம் நிறைந்த நாள். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். வியாபாரத்தினுடைய அமைப்பு சீராகும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயை போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 4ஆம் நாள். ராசியிலேயே குரு பகவான் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான், முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், பஞ்சமஸ்தானத்தில் கேத்து பகவான், 7ஆம் இடம் சூரிய பகவான், புதன் பகவான் வக்ர நிலை, அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவான், ராசியினுடைய 10ஆம் வீடு தொழில் ஜீவன பாவகத்தில் சனீஸ்வர பகவான், லாபத்தில் ராகு பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ரிஷபராசி அன்பர்கள், இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? இது பற்றிய முழுமையான நிலையை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். செய்யக்கூடிய வேலைகள் முகாந்திரமாக இந்த நாள் சீரான நாள், நல்ல நாள். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்தபடி கலை தொடர்பான விஷயங்களில் லாபம் இருக்கும். புதுவிதமான எண்ணங்கள் பிறக்கும். செவ்வாய்க்கிழமை தினம் என்பதால் ஸ்ரீ மகாலட்சுமி தாய்க்கு நெய் விளக்கு ஏற்றி வழிபடுங்கள். சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும். உங்களுடைய கருத்துக்கு நல்ல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை முழுமையாக தெரிந்து கொண்டு வியாபாரம் செய்வதால் பலன் உண்டு. வேலை ஆட்களில் இருந்த எதிர்வினைகள் தீரும். உங்களுக்கு ஆதரவாகவும் ஒத்தாசையாகவும் இருப்பார்கள். செயல்களில் இருந்து வந்த மன சோர்வுகள் அகலம், கஷ்டங்கள் தீரும். சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். தொழிலில் இருந்த விஷயங்கள் உங்களுக்கு திருப்தியான நல்ல சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வரவுகள் அதிகரிக்கும். தன பிராப்தி உண்டு. அமைப்பு உங்களுக்கு இந்த நாள் மிக மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும், உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். அஷ்ட ஐஸ்வர்யங்களை பெறுவீர்கள். தெய்வ அனுகிரகம் பிறக்கும் நாள். புதியதொரு விஷயங்களின் மீதான நாட்டங்கள் இருக்கும். நல்ல அனுபவங்கள் ஏற்படும். புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ள முற்படுவீர்கள். கடனில் இருந்து வெளிவருவதற்கான சூழ்நிலைகள் பிறக்கும். செவ்வாய்க்கிழமை தினத்தில் செவ்வாய் பகவானுக்கான ஓரையில் சிறிதளவாவது கடன் தொகையில் ஒரு பங்கை நீங்கள் திருப்பி கொடுத்து விடுங்கள். சீக்கிரமாக கடன் குறைந்து வரும். படிப்படியாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வருவதற்கான சூழ்நிலைகள் அமையும். இறை வழிபாடு, இறை பிரார்த்தனை செய்வது நல்லது. சங்கடஹர சதுர்த்தி என்பதால் விநாயக பெருமானை வழிபடுங்கள். எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர வழிவகை உண்டு. உடல் நலம், மனநலம் நன்றாக இருக்கும். மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு படிப்பில் நல்லதொரு ஞானம் பிறக்கும். புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வீர்கள். ஓய்வுகள் அதிகம் கிடைக்கும். மன அமைப்பு சீரான போக்கில் அமைதி குணத்தோடு இருப்பீர்கள். சந்தோஷம் பெருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான்,
குரு பகவான் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள் கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அறிமுகங்கள் ஏற்படும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வெளியிடங்களுக்கு பயணிப்பீர்கள். எதிர்பார்த்த வருமானம் உண்டு. ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி தாயை வணங்குங்கள். காஞ்சி காமாட்சி தேவியை வழிபாடு செய்வது மிக பெரிய உன்னதத்தை கொடுக்கும். மன கஷ்டங்கள், சோர்வுகள் தீரும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். தன லாபம் உண்டு. மிருகசிரீஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பிறந்தே தாயாரையும் வழிபடலாம். அதே போல முருகப்பெருமானை வழிபடுங்கள். செவ்வாய் பகவானுக்கு உண்டான அதிபதி ஸ்ரீ முருகப்பெருமானே. கார்த்திகை மாதத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வணங்கினால் சகல செல்வங்கள் கொழிக்கும். செல்வ வளம் பெருகும். செல்வாக்கோடு இருப்பீர்கள். செல்வாக்கு சீராக்கும். மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். நன்மைகள் மிகுதியாகும் நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 4ஆம் நாள். ராசியினுடைய அமைப்பு படி ராசியிலேயே குடும்பஸ்தானாதிபதியான சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் 2ஆம் வீட்டில் குடும்ப பாவகத்தில், சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், ருணரோக சத்துருஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் வக்ரநிலை, சப்தமஸ்தானத்தில் களத்திர வீட்டில் சுக்கிர பகவான், பாகிஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், 10ஆம் வீட்டில் ராகு பகவான், விரயத்தில் குரு பகவான் வக்ரநிலை என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. மிதுன ராசி அன்பர்களே, இந்த நாள் முருகப்பெருமானுடைய வழிபாடுக்கு மிக உகந்தது. கார்த்திகையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையும் சரி, கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பல விசேஷ நாட்களும் கிழமைகளும் அந்தந்த நாட்களுக்குண்டான அமைப்பை ஏற்படுத்தும், பிராப்தத்தை உண்டாக்கும். கார்த்திகை மைந்தன் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள் செவ்வாய்க்கிழமை. அதிலும் முதல் செவ்வாய் கார்த்திகை செவ்வாய். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான அமைப்பு எப்படி இருக்கும் என்றால் மிக சிறப்பான பலனை பெறப்போகிறீர்கள். எதிர்பார்த்த வேலைகள் சீக்கிரம் நடக்கும். வேலை வாய்ப்புக்காக எதிர்பார்க்கக்கூடியவர்கள், புதிதாக வேலைக்கு செல்பவர்களுக்கு திருப்தியான நாள். தைரியமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். தடை தாமதங்கள் என்பது இருக்காது. முயற்சிக்கு தகுந்தாற்போல் முன்னேற்றங்கள் உண்டு. தெய்வ அம்சத்தை பெறுவீர்கள். உடல் உழைப்புக்கு ஏற்றாற்போல் பண பலம் உண்டு. உங்களுக்கு அதிகமான பலன் அதிகரிக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். நன்மைகள் மிகுதியாகும். வாழ்க்கை துணைவருடைய குணநலன்களை அனுசரிக்க செல்வீர்கள். பெரும்பாலும் கணவன் மனைவி கிடையே மகிழ்ச்சியும் நல்லதொரு வாழ்வியல் சூழ்நிலைகள் இருக்கும். ஆன்மீக வேலைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். நன்மைகள் பிறக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் நீங்கள் பார்த்துக் கொள்வது நல்லது. அக்கம் பக்கம் நபர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். புதிய விஷயங்களின் மீதான அல்லது புதியவர்களுடைய அறிமுகங்கள் உண்டாகலாம். அதிலும் உங்களுக்கு சில அனுபவங்கள் மாறும். பொதுவாக உடல் நலம், மனநலம் நன்றாக இருக்கும். எடுத்த காரியத்தை திருப்திகரமாகவே முடிப்பீர்கள். உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டு. நன்மைகள் பெருகும் நாள். சுப காரிய தொடர்பான முயற்சிகள் கைகூடி வரும். உங்களுடைய வாழ்க்கையின் நிலை உயரும். எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு சீரான போக்கிலேயே அமையும். தெய்வ கடாட்சம் உங்களுக்கு உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்ல விதமாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம்,
மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரீஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடுக்கு உகந்த நாள். எல்லா விதமான நன்மைகளையும் நீங்கள் பெறுவதற்கு ஏற்ற நாள். குடும்பத்தினர் உங்களுக்கு ஒத்துழைப்பு ஆதரவான சூழ்நிலைகள் மிகுதியாகவே அமையும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று வழிபடுங்கள். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், சுறுசுறுப்பு உண்டாக்கும், நன்மைகள் மிகுதியாக்கும், எடுத்த காரியங்களை திறமையாக்க முடிப்பீர்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. மாற்றம் ஏற்படும், முயற்சிகள் இருக்கும், நன்மைகள் பிறக்கும். இந்த நாள் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் சீராக்கும், மன அமைதி, ஒற்றுமை உண்டாக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிகிறார். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ அம்பிகையே போற்றி. லலிதா பரமேஸ்வரி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானையை போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 4ஆம் நாள் ராசியிலேயே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். முயற்சி ஸ்தானத்தில் கேத்து பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார்கள். 6ஆம் இடம் சுக்கிர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான், லாபத்தில் குரு பகவான் வக்ர நிலை, விரயத்தில் சந்திர பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் சந்திர பகவான் உங்களுடைய ராசி அதிபதி. ஆக 12வது வீட்டில் சந்திர பகவான் மறைவு இருக்கிறது. இந்த ஒரு அமைப்போடு பார்க்கும் பொழுது சில வேலைகளில் சில மாற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் தாமதமாகவே நடக்கும். உங்களை விட்டு விலகியவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கும். கடந்த விஷயங்களை பற்றி எண்ணிக்கொண்டே இருப்பீர்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருங்கள். அவ்வப்போது உங்களுடைய செயல்பாடுகளில் ஏற்ற இறக்கங்கள் இருந்து கொண்டே இருக்கும். கடகராசி அன்பர்களே, மனக்குழப்பங்கள் உண்டாகலாம். வேலை தொடர்பாக புதிய விஷயங்களை மேற்கொள்வீர்கள். எல்லோரிடத்திலும் அனுசரித்து விட்டு கொடுத்து போவது நல்லது. யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகள் திருப்திகரமாக நிறைவேற முன்கூட்டியே திட்டமிடுதல் நல்லது. கடன் சம்பந்தமான விஷயங்களில் நிதானமாகத்தான் முடிவெடுக்க வேண்டும். எதிலும் அவசரம் காட்டக்கூடாது. கவனமாக இருங்கள். பேசக்கூடிய விஷயங்களில் சில நேரம் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும். கடன் சார்ந்த நெருக்கடிகள் வரலாம். வேலை தொடர்பாக சிலரை புரிந்து கொள்வது உங்களுக்கு கஷ்டமாகவே இருக்கும். மாணவ மாணவிகள் படிப்பில் உங்களுக்கு கவனம் தேவை. ஞாபக மறதி சார்ந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். உடல் நலம், உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். எதையும் மேம்போக்காக இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தினுடைய அடியத்தன்மைகளை பார்த்து கவனித்து செய்தல் வேண்டும். பொறுமையாகவும் இருங்கள். வேலை செய்யக்கூடிய இடத்தில், உத்தியோகத்தில் மற்றவர்களோடு அனுசரணையான போக்கு என்பது தேவை. இந்த நாள் நீங்கள் எந்த அளவிற்கு கவனமாகவோ பொறுமையாக அமைதியாக இருக்கிறீர்களோ அதற்கேற்றபடியான பலன்கள் கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்தலாம். நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாக்கும். எதிர்பார்த்தபடி வேலைகள் காணப்படாது. இழுபறிகள் இருக்கும். மிகச் சரியான புரிதல் உங்களுக்கு ஏற்படும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. சிவபெருமானை வழிபடுங்கள் நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிவபெருமான் வேறு, மகாலட்சுமி தேவி வேறு என்பது கிடையாது. இருவருக்குமே வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் வருமானம் கிடைக்கும். தன லாபம் உண்டாகும். இந்த நாள் அனுபவங்கள் மேம்படும். புதிய விஷயங்களை செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். குழப்பங்கள் விலகும் நாள். ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு
அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு, பெருமாள் வழிபாடு நல்லது. பொறுமையாக இருங்கள், நல்லதே நடக்கும். செலவுகள் அதிகரிக்கும், விரயங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது சிறப்பு. எதையும் மேம்போக்காக இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தினுடைய அடி ஆழ தன்மை வரையில் நீங்கள் பார்க்க வேண்டும். எந்த ஒரு செயலிலும் வேலைகள் இறங்குவதற்கு முன் அதனுடைய சுற்றுப்புற சூழலை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். ஆரோக்கியம் ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். மிக மிக கவனம் தேவை. ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் சிறப்பான நாளாக அமைந்திட இறை வழிபாடு இருந்தால்தான் நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்ம ராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 4ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் வீடு குடும்ப பாவகத்தில் கேத்து பகவான், சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் வக்ரநிலை, பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சப்தமஸ்தானம் களத்திர பாவகத்தில் சனீஸ்வர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், 10ஆம் வீடு தொழில் ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, லாபத்தில் சந்திர பகவான், விரயத்தில் செவ்வாய் பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த ஒரு அமைப்பை நிலையை வைத்து பார்க்கும் பொழுது சிம்மராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு மிக சிறப்பான அற்புதங்கள் நிறைந்த நாள். ஆட்சியாளர்களுடைய ஆதரவு அதிகம் இருக்கும். புதிதாக புதிய விஷயங்களுக்கு நீங்கள் நிர்ணயம் செய்யப்படுவீர்கள். பொறுப்புகள் அதிகரிக்கும். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு பிறக்கும். உத்தியோகத்தில் உயர்வுக்குண்டான நிலை ஏற்படும். உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக சிறப்பாகவே அமையும். அவ்வப்போது சின்ன சின்ன தடங்கல்கள் நீங்க சங்கடஹர சதுர்த்தி நாள் என்பதால் விநாயகப் பெருமானை வழிபடுங்கள். அனைத்து விதமான பிரச்சனைகளும் சங்கடங்களும் மறைந்துவிடும். ஓம் விநாயகாய போற்றி. ஓம் வேழ முகத்தவனே போற்றி. ஓம் ஐங்கரனை போற்றி. ஓம் லம்போதரனை போற்றி. ஓம் விக்ன விநாயகா போற்றி என்று வழிபடுங்கள். வேலைக்கு உண்டான ஆதாயங்கள் கிடைக்கும். உங்களுடைய உழைப்பு உயரும். உயர்ந்த அந்தஸ்திற்கு வருவீர்கள். எதிர்பார்த்தபடி சில நல்ல செய்திகள் கிடைக்கும். எந்த விதங்களிலும் உங்களுக்கு இடர்பாடுகள் என்பது இருக்காது. குழந்தைகளுடைய வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் உத்வேகத்தையும் பெருமையையும் ஏற்படுத்தும் நாள். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். அந்தஸ்து பெருகும். வண்டி வாகன பயணங்களினால் சில சின்ன சின்ன செலவுகள் வரலாம். இறை வழிபாடு செய்துவிட்டு பிறகு நீங்கள் வேலைக்கு செல்லுங்கள். செவ்வாய் பகவானுக்குண்டான நாளாக இருப்பதால் முருகப்பெருமானை வழிபடுங்கள். ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம் என்று 108 முறை உச்சரித்துவிட்டு பிறகு செல்லுங்கள். இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கவனம் தேவை. உங்களுடைய ராசிக்கு பாக்யஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு விரயத்தில் இருப்பதால் தந்தை வழியில் சில சொத்துக்கள் மூலம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. சில பணத்தினுடைய போக்கு உங்களுக்கு மாறுபாட்டை தரும். குடும்ப ஒற்றுமை மேம்படலாம். பேசக்கூடிய விஷயங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். வீண் பேச்சுக்கள் தகராறுகளை உண்டாக்கி மறையும். மாணவ மாணவிகள் படிப்பில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் அகலும். எடுத்த காரியத்தை திறமையாக முடிப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும். தாயின் உடல்நலம் நன்றாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவும் கிடைக்கும். ராசிக்கான அமைப்புப்படி இந்த நாள் சுப விசேஷங்கள் பெறுவதற்கான சூழ்நிலைகள் அமையும். உடல்நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ஒவ்வொரு விஷயங்களிலும் நம்பிக்கை என்பது மேம்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான். இந்த கிரகங்களினுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார் வழிபடுங்கள். சங்கடஹர சதுர்த்தி நாள் என்பதால் அதிலும் அங்காரக சதுர்த்தியாக வருவது மிக மிக விசேஷம். விநாயகப் பெருமானையும் முருகப் பெருமானையும் ஒருங்கே நீங்கள் வழிபடலாம். சுறுசுறுப்பான நாளாக அமையும். திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும். விற்பனை சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் ஏற்படும். எதிர்பார்த்தபடி சில நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். முயற்சி கைகூடி வர முன்னேற்றங்கள் பிறக்கும். உத்திரம் நட்சத்திரம்
1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய சிவாய நமவோம், ஓம் நம சிவாய சிவாய நமவோம் என்று 108 முறை தொடர்ந்து அதிகாலை பொழுது உச்சரியுங்கள், விளக்கேற்றுங்கள். வீட்டில் தீப வழிபாடு செய்வதால் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே நம்பிக்கை நட்சத்திரமாக நீங்கள் இருப்பீர்கள். தன்னம்பிக்கை வெளிப்படும், நல்ல ஆதரவு கிடைக்கும், ஒளிமயமான எதிர்காலம் கிடைக்கும், நவ கிரகங்களின் நல்ல ஆசை கிடைக்கக்கூடும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி, ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 4ஆம் நாள். ராசியிலேயே கேத்து பகவான், சகோதர பாவகத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான், 6ஆம் வீடு ருணரோக சத்ரு பாவகத்தில் சனீஸ்வர பகவான், மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரநிலை, மிதுனத்தில் சந்திர பகவான், லாபமான செவ்வாய் கடகத்தில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். சங்கடஹர சதுர்த்தி நாள், விநாயக பெருமானை வழிபடுவதற்கு உகந்த நாள். செவ்வாய்க்கிழமை தினத்தில் வருவதால் இவை அங்காரக சங்கடஹர சதுர்த்தி என்று வழங்கப்படும். ஆக வீடு கட்ட நினைப்பவர்கள் இந்த நாளில் விநாயக பெருமானுக்கு விரதங்கள் இருந்து அபிஷேக ஆராதனைகள் செய்து அருகம்புல் சாற்றி மோதகம் படைத்து நீங்கள் வழிபாடுதலை செய்யலாம். அதே போல சிதறுகாய் உடைத்து வழிபடுவதால் திருஷ்டிகள் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன பலன்கள் இருக்கும் என்பதை நீங்கள் அறியலாம். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களே, லாபத்தில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் 11வது வீடு என்பது மூத்த சகோதர சகோதரியை குறிக்கும். ஆக அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பரிபூரணமாக இந்த நாள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களால் சில நன்மைகள் பெறக்கூடும். நீண்ட நாளாக இருந்த மன சங்கடங்கள் அகலும். வழக்கு சம்பந்தமான இருந்த பிரச்சனைகள் தீரும். வீட்டை பராமரிப்பது, வீட்டை அழகுபடுத்துவது, கலை நுணுக்கங்களை கொண்டு வருவது, வருமானத்தை மேம்படுத்துவது சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். சிந்தனை போக்கு உங்களுக்கு இது போன்றதாகவே அமையும். எந்த ஒரு நபர்களிடத்திலும் பேசும் பொழுது மிக கவனமாகவே இருங்கள். உங்களுடைய லாபஸ்தானாதிபதியான சந்திர பகவான் 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார், மிதுனத்தில். கன்னிராசி என்பவர்களே, வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சில கவனத்தோடு ஈடுபடுவது நல்லது. வியாபாரத்தினுடைய போக்கை அவ்வப்போது கண்காணித்து வாருங்கள். சிக்கனத்தை கடைபிடிப்பீர்கள். வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான சில வழிமுறைகளை கையாளுவீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் மேம்படும். வருங்காலத்திற்காக, பிள்ளைங்களுடைய செயல்களுக்காக, அவர்களுடைய வளர்ச்சிக்காக சில முதலீடுகளை மேற்கொள்வீர்கள். வெற்றி வாய்ப்புகள் அதிகம் உண்டு. உங்களுடைய வாழ்க்கையின் நிலை உயரும். வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். தொட்ட காரியங்கள் இந்த நாள் துலங்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் இருந்த இடர்பாடுகள் அகலும். தொழில் புரிபவர்களுக்கு திடீர் வருமானம் கிடைக்கும். யாரிடத்தில் எதை பேசினாலும் உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு பேசுவது, வாக்களிப்பது நல்லது. எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்யுங்கள். பெரியவர்களுடைய ஆசையோடு செய்வது நல்லது. பெற்றார், உற்றார், உறவினர்களுடைய ஆதரவு இந்த நாள் கிடைக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். எந்த விதமான இடர்பாடுகளோ தீங்குகளோ இந்த நாள் வராது. வேலை தொடர்பாக சில முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். நிச்சயம் வெற்றி வாய்ப்புகள் கிட்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களுக்கும் அரசு தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகளை செய்யலாம். சுக்கிர பகவானுடைய ஓரையை நீங்கள் பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு பயன்படுத்துங்கள். அவை நன்மையை மட்டுமே தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல நிலைகளில் உயர்வை ஏற்படுத்தும். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே விரயஸ்தானாதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு சகோதர பாவகத்தில், அதிலும் இளைய சகோதர சகோதரி பாவகத்தில் தான் சஞ்சரிப்பார்.
உடன்பிறப்புகளால் உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பழைய பிரச்சனைகள் தீரும், சிந்தனை மேம்படலாம். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை, ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தேவியை வழிபாடு செய்யுங்கள். பண வரவு உண்டாகும் நாள். தேவைக்கு ஏற்றாற்போல் திடீர் பணம் வரும். கையில் பணப்புழக்கம் ஏற்படும். பழைய பொருட்களை விற்று புதியதொரு பொருட்களை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். பயன்படுத்துவதில் உங்களுக்கு அதிக பலன் மிகுதியாகும். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். கார்த்திகை மாதம் செவ்வாய்க்கிழமை. ஆகவே கார்த்திகை மைந்தனான முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். விநாயகர் பெருமானுடைய சங்கடஹர சதுர்த்தி, சங்கடங்களை போக்கக்கூடிய அங்காரக சதுர்த்தி. ஆக இந்த நாள் சிவபெருமானுடைய அமைப்போடு நீங்கள் அவருடைய ஆசையோடு சில வேலைகளை தொடங்குங்கள். நிச்சயம் அனைத்தும் கைகூடும். தொழிலில் வளர்ச்சி பிறக்கும். வியாபாரத்தில் முயற்சி உண்டாக்கும். முன்னேற்றங்கள் பிறக்கும். நல் வாய்ப்புகள் இந்த தினம் பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய் கிழமை, கார்த்திகை மாதம் 4ஆம் நாள். ராசியினுடைய கிரக அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது வாக்குஸ்தானம் குடும்ப பாவகத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் சஞ்சாரம். 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானம் சகோதர பாவகத்தில் சுக்கிர பகவான். 5ஆம் வீடில் பூர்வ புண்ணிய பாவகத்தில் சனீஸ்வர பகவான். ருணரோக சத்ரு பாவகத்தில் ராகு பகவானுடைய சஞ்சாரம். அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை. பாக்யஸ்தானத்தில் சந்திர பகவான். தொழில் ஜீவன பாவகத்தில் செவ்வாய் பகவான். விரயத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த நாள் உங்களுடைய செயல்கள் சிறப்பாகவே அமையும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். நற்செய்திகள் கிடைக்கும் நாள். தம்பதியர்களுக்கிடையே உறவு நிலை சீராக இருக்கும். வாக்குவாதங்களோ வீண் பிரச்சனைகளோ குழப்பங்கள் ஏதும் ஏற்படாது. மன ஒற்றுமை இருக்கும். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குதூகலமும் நிறைந்த நாள். எதையும் நேர்மையாக சிந்திப்பீர்கள், செயல்படுத்துவீர்கள். வியாபாரத்தினுடைய போக்கு உங்களுக்கு திருப்தியை தரும். செய்யக்கூடிய விஷயங்களை மிகச் சரியாக திட்டமிட்டு ஈடுபாடு காட்டுவீர்கள். வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். எதிர்பார்த்தபடி சில கடன் வரவுகள் கிடைக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். உங்களுடைய உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். பிடித்த விஷயங்களின் மீதான நாட்டங்கள், எண்ணங்கள் மிகுதியாகும். மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் இருந்த தடை தாமதங்கள் நீங்கும். சுறுசுறுப்பாகவும் லட்சியத்தோடு உங்களுடைய வேலைகளை கவனிப்பீர்கள். புதுமையான செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் நல்ல பேரையும் புகழையும் தரும். சமூக சிந்தனை அதிகரிக்கும். பிறருடைய ஆதரவோடு சில முக்கிய விஷயங்களை செய்து காட்டுவீர்கள். ஆன்மீகம் தொடர்பான எண்ணங்கள் மிகுதியாகும். இறை வழிபாட்டின் மீது நம்பிக்கை பிறக்கும். தர்ம காரியங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். திடீர் திருப்பங்கள் உண்டாக்கும். மாற்றங்கள் வரும். பொதுவாக இந்த நாள் செய்யக்கூடிய வேலையில் உத்தியோகத்தில் ஆதாயம் ஏற்படும். புதுமையான விஷயங்களின் முகாந்திரமாக வருமானம் கிடைக்க வாய்ப்புகள் கிட்டும். இந்த நாள் நல்ல நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் சுப நிகழ்ச்சிகளுக்கு செவ்வாய் பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். அரசாங்க ரீதியான விஷயங்கள் ஆகட்டும், பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கும் சரி. சந்திர பகவானும் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை அதிகமான நன்மையை கொடுக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடுக்கு உகந்த நாள். இடர்பாடுகள் அகலம். வாக்குறுதிகளை நிறைவேற்ற முற்படுவீர்கள். ஒத்துழைப்பு ஏற்படும். மன சஞ்சலங்கள் அகலம். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. ஓம் தும் துர்காயை நமகா என்று வழிபடுங்கள். செவ்வாய்க்கிழமை தினம் ராகு கால பூஜையானது பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. 3 முதல் 4 மணி வரை என்பது சுக்கிர ஓரையாக அமைகிறது. ஆக அந்த நேரத்தில் ராகு பகவானுடைய தோஷங்கள் நீங்க விளக்கேற்றி வழிபடுங்கள். ஸ்ரீ துர்கை அம்மனுக்கு
சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்து நெய் விளக்கு ஏற்றி மாதுளம் பழமும் வைத்து வழிபாடு செய்வதால் சீக்கிரமாக உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் தீரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பேருக்காக இயங்குபவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆக உங்களுடைய வாழும் நாளில் நீங்கள் அடைய வேண்டிய லட்சியத்தை இந்த தினம் அடைவதற்கான சில சூழ்நிலைகள் ஏற்படும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. மாற்றங்கள் பிறக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். நன்மைகள் விளையும் நாள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இந்த நாள் அமைப்பை வைத்து பார்க்கலாம். கிரக ரீதியாக உங்களுக்கான பலன்கள் என்னென்ன? எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வருமா? வருமானம் கிடைக்குமா? குடும்ப விசேஷங்களில் எந்த நிலைக்கு நீங்கள் முன்னேறுவீர்கள் என்பது பற்றிய விளக்கங்களையும் வருமானம் சம்பந்தமான விஷயங்களை பற்றி அறிந்து கொள்ளலாம். உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பகவானுக்கு உகந்த நாள். கார்த்திகை மாதம் முருகப்பெருமானுக்கு உகந்த மாதமும் கூட. சகல தேவர்களுக்கும் தேவதைகளுக்கும் மும்மூர்த்திகளுக்கும் 3 சக்திகளுக்கும் உகந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம். அம்பிகை வழிபாடு முதல் மகாலட்சுமி தேவிக்கான வழிபாடு வரையில் செய்வதற்கான மாதம். ஆக உங்களுடைய ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அவரோடு புதன் பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். குடும்ப பாவகத்தில் சுக்கிர பகவான், சுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவான், சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலை, அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. பாக்யஸ்தானத்தில் 9ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், 11வது வீடு லாபஸ்தானத்தில் கேத்து பகவான் என இந்த நாள் கிரகங்கள் அமைகிறது. இந்த நாளில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். திட்டமிடுதல் என்பது நல்லது. ராசிக்குண்டான அமைப்பு படி பயனற்ற விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். வீண் பேச்சுக்கள் கூடாது. யாரிடத்தில் எதை பேசலாம் என்பதை நுணுக்கமாக தெரிந்து கொண்டு பேசுங்கள். அனாவசிய பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தை உண்டாக்கிவிடும். பிள்ளைகள் வழியில் அலைச்சல்கள் ஏற்படும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது அவசியம். எவரையும் அதிகமாக நம்பி ஏமாறாதீர்கள். பண ஆசை காட்டியோ அல்லது உங்களுக்கு வேறு விஷயங்கள் விலை உயர்ந்த பொருட்களை காட்டியோ யாராவது ஏமாற்றினால் எவரிடமும் ஏமாறாதீர்கள். இறை வழிபாடு செய்வது, சந்திர பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது நல்லது. இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரித்தால் உங்களுடைய மனம் அமைதி அடையும். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத் என்று ஸ்ரீ சந்திர பகவானை வணங்குங்கள். அதிகமாக தண்ணீர் குடியுங்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல்தான் அனுசரித்து செல்ல வேண்டும். மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் கூடாது. சாதாரணமாக இருந்து விடுங்கள். உடல்நலம் மனநலம் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். உடல் உபாதைகள் நீங்க இறை வழிபாடு செய்வது, அங்காரக பகவானை வணங்கினால் ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகலாம். அனுபவங்கள் அதிகமாகவே இருக்கும். குடும்ப விஷயங்களை பற்றி வெளியில் பேசாதீர்கள். வியாபாரத்தினுடைய போக்கை உணர்ந்து இருக்க வேண்டும். வீண் பிரச்சனைகளோ பேச்சுக்களோ கூடாது. அனுபவங்கள் மேம்படும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பு. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. அனுசரித்து செல்லுங்கள். விட்டு கொடுத்து போவதே நல்லது. எவரிடத்திலும் வீண் பேச்சுக்கள் கூடாது. அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவ பெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. ஓம் நம சிவாய எனும் சிவ மந்திரம் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். வீண் பிரச்சனைகள் தீரும். எண்ணத்தில் தெளிவு வர இறை வழிபாடு அவசியம். சந்திர பகவானுக்கான அபிஷேக ஆராதனைகளை கவனித்தால் உடல்நலம் மனநலம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. பண நெருக்கடியான சூழல் ஏற்படும். பணத்தை சிக்கனமாக செலவு செய்யுங்கள். ஆடம்பரமான விஷயங்கள் கூடாது.
இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற இறை வழிபாடு ஒன்றே சரியான வழி. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வேலும் மயிலும் துணை, தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 4ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சகோதர பாவகத்தில் சனீஸ்வர பகவான், சுகஸ்தானத்தில் ராகு பகவான், 6ஆம் வீட்டில் குரு பகவான் வக்ரநிலை, களத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான், உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 10ல் கேத்து பகவான், விரயத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. அதிலும் விரயஸ்தானத்தில் புதன் பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். ஆகவே தனுசு ராசி அன்பர்கள் இன்றைய நாளுக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றிய எண்ணங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். பங்கு சந்தை மற்றும் பங்கு சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருங்கள். எதிர்பார்த்தபடி சில வேலைகள் உங்களுக்கு நன்மையாக கூட நடக்கும். லாபத்தின் அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு ராசியில் இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். சில மாற்றங்கள் வரலாம். பிறருக்கு தேவையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, பெற்றோர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பிறரை பற்றிய எண்ணங்கள் உங்களுக்கு சில மாற்றத்தை ஏற்படுத்திவிடும். ஒரு சில காரியங்கள் தாமதமாகத்தான் நடக்கும். எதையும் அதிகமாக எதிர்பார்க்காதீர்கள். பொறுமையாக நிதானமாக வேலைகளை கவனியுங்கள். தொழில் ரீதியாக சில நபர்களுடைய ஆதரவு பெருகும். புதிய விஷயங்களை செய்ய முற்படுவீர்கள். உடல்நலம் நன்றாக இருக்கும். மனநலம் ஆரோக்கியமாக இருக்கும். எந்த விதமான இடர்பாடுகளோ தீங்குகளோ உங்களிடம் நெருங்காது. மனதில் இருப்பதை வெளிப்படுத்த முற்படுவீர்கள். கலை சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம் இருக்கும். வாசனை திரவியங்கள் போன்ற விற்பனையில் களை கட்ட தொடங்குவீர்கள். வருமானம் பெருக்கும். சமூகத்தில் நல்ல அந்தஸ்தும் உயரும் ஏற்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாகணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வணங்குங்கள். மாற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடி வரும். சில நன்மைகள் உண்டு. பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. ராசியிலேயே சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சமூகத்தில் நல்ல மேம்போக்கான நிலை இருக்கும். புதியவர்களுடைய ஆதரவு ஏற்படும். பிரபலங்கள் மீதான சந்திப்பு அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல நன்மையை தரும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும். உறவுகளால் ஆனந்தம் அடைவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். மூத்த சகோதரிகளுடைய நல் ஆதரவு கிடைக்கும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வேலும் மயிலும் துணை, தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை கார்த்திகை மாதம் 4ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மகர ராசி அன்பர்களே, இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான். ஆகவே முருகப்பெருமானுக்குண்டான வழிபாடு முறைகளை செய்யும் பொழுது கடன் பிரச்சனைகள் தானாக தீரும். எதிர்பார்த்தபடி உங்களுடைய வாழ்க்கை நிலை இந்த நாள் நன்றாகவே அமையும். அதிர்ஷ்டமான ஒரு சில விஷயங்கள் கூட நடக்கும். மன அமைதி பெறுவீர்கள். நல் ஒழுக்கம் உள்ளவர்கள் நீங்கள். எதையும் பொறுமையாக நிதானமாக சிந்தித்து முடிவெடுப்பீர்கள்.
பழைய வண்டிகளை மாற்ற வேண்டும் என்கிற எண்ணங்கள் உங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். புதிதாக பொருட்களை வாங்க வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். தம்பதிகளுக்கிடையே எதிர்பார்த்தபடி சில நல்ல விஷயங்கள் கைகூடி வரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதொரு வரம் அமையும். திருமண முயற்சிகள் கைகூடி வரும். சுப மங்கள காரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். வீட்டில் விசேஷகரமான சூழ்நிலைகள் நிலவும். எதிர்பார்த்தபடி உங்களுடைய வேலையில் ஒரு படி முன்னேற்றங்கள் இருக்கும். தெரியாததையும் தெரிந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள். வீடு மனை நிலம் சார்ந்த விஷயங்களில் பணிபுரிபவர்களுக்கும், சொந்தமாக இடம் வீடு மனை விற்பனையில் இருப்பவர்களுக்கும், ஏஜென்ட்டுகளாக இருப்பவர்களுக்கு ஆதரவு பெருக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் தான் சுகஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு களத்திரஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே மகர ராசி அன்பர்கள் சீக்கிரமாக சொந்த வீடு வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழலாம். 4ஆம் வீடு என்பது மனை, வாகனம், தாய்க்குண்டான பாவகத்தை சொல்லக்கூடியது. ஆகவே சீக்கிரமாக ஏதாவது ஒரு இடத்தை வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். திருமணம் ஆகாதவர்கள் உங்களுடைய வருங்கால துணைக்காகவும் சில பொருட்களை சேகரிக்க முற்படுவீர்கள். தம்பதியர்களுக்கிடையே மன அமைதி இருக்கும். வீண் பேச்சுக்களோ வாக்குவாதங்களோ செய்யாமல் இருங்கள். எண்ணத்தில் தெளிவு பிறக்க தியானம், யோகாசன பயிற்சிகள் மிக மிக நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலா. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. ஒத்துழைப்பு ஏற்படும். மிகுந்த நலம் பயக்கம். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தாயை வணங்கலாம். நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வாழ்வில் முன்னேற்றங்கள் பிறக்கும். எதிர்பார்த்த அனுகூலமான நற்செய்திகள் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். இந்த நாள் அனுசரித்து செல்லுங்கள். வாக்குவாதங்கள் வேண்டாம். வீண் பிரச்சனைகளில் பிறருடைய விஷயங்களில் தலையிடாதீர்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருக்க வேண்டாம். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். கார்த்திகை மாதம் 4ஆம் நாள். கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு திருப்திகரமாகவே நடக்கும். இருப்பவர்களோடு அனுசரித்து செல்லுங்கள். ராசிக்கு 6ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 5ஆம் வீட்டில் இருக்கிறார். கோச்சார அமைப்பு எப்படி இருக்கிறது? அதற்கேற்ற பலன்கள் தான். 6ஆம் வீட்டில் செவ்வாய் பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான், ராசிக்கு 10ஆம் வீட்டில் சூரிய பகவான், புதன் பகவான், ராசியினுடைய லாபத்தில் சுக்கிர பகவான், 2இல் ராகு பகவான். கும்பராசி அன்பர்களே, இந்த நாள் மற்றவர்களோடு அனுசரித்து போக வேண்டிய நாள். எல்லோரிடத்திலும் மிக கவனமாக பேசுங்கள். பிறருடைய விஷயங்களில் தலையிடாதீர்கள். சில பொறுப்புகளை ஏற்க வேண்டாம். கையாளக்கூடிய விதங்களிலும் சில விஷயங்களில் கவனம், எச்சரிக்கை தேவை. அதிக விலை கொடுத்து எந்த பொருட்களையும் வாங்க வேண்டாம். அப்படி இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் வெளியிடங்களிலோ அலுவலகம் சம்பந்தமான முக்கிய கோப்புகளை, ஆவணங்களை பத்திரமாக கையாள்வது நல்லது. பணத்தினுடைய நிலையை உயர்த்துவதில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். தோற்றப்பொலிவில் மாற்றங்கள் இருக்கும்.
தம்பதிகளுக்கிடையே நல்ல புரிதலும் மகிழ்ச்சியும் அந்யுன்யம் நிறைந்த நாள். குடும்ப நலன் காக்கப்படும். குழந்தைகளுடைய செயல்கள் மகிழ்ச்சியை தரும். பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய நிலைகள் உருவாக்கும். தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். நன்மைகள் அதிகம் விளையும் நாள். ராசிக்கான அமைப்புப்படி இந்த நாள் எல்லா நலனும் வளமையும் பெறுவீர்கள். வியாபாரத்தினுடைய போக்கு புரிந்து கொண்டு செய்வதால் லாபமும் கிடைக்கும். எதிர்பார்த்தபடி சில வேலைகள் கைகூடி வரும். தொழில் முயற்சிகள் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். புதிதாக வேலையை தேடுபவர்கள் நிதானத்தோடு மற்றவர்களுடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் கேட்டு செய்வது நல்லது. வீண் பேச்சுக்கள் விவாதங்கள் கூடாது. எல்லோரிடத்திலும் அனுசரித்து சென்றால் சில நன்மைகள் வருவதற்கான சூழ்நிலைகள் கிட்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அற்புதத்தை நிகழ்த்தும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தார். அனுசரித்து செல்லுங்கள். வீண் பேச்சுக்கள் விவாதங்கள் கூடாது. சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. செவ்வாய்க்கிழமை தினமாக இருப்பதால் 3 முதல் 4:30 வரையிலான ராகு கால பூஜைகளை செய்யுங்கள். சிந்தனைகள் அதிகரிக்கும். வருமானத்தை பெருக்குவதற்கான சூழ்நிலைகள் நிலவும். தொழில் அபிவிருத்தி ஏற்படும் நாள். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் பிறக்கும். அந்யுன்யம் மேம்படும். நன்மைகள் விளையும் நாள். வாழ்த்துக்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 4ஆம் நாள். ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சாரம் இருக்கிறது. சகோதர பாவகத்தில் குரு பகவான் வக்ர நிலை. 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான். 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய பாவகத்தில் செவ்வாய் பகவான். ராசியினுடைய 8ஆம் வீட்டில் அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். களத்திரஸ்தானத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ராசியினுடைய விரயஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான். பாக்யஸ்தானத்தில் சூரிய பகவான், அவரோடு புதன் பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். கோச்சார அமைப்பின்படி களத்திரஸ்தானத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். உங்களுடைய செயல்பாடுகளின்படி சில விஷயங்கள் சீராக இருக்கும். பொதுவாக நன்மைகள் விளையும் நாள். மனதில் நிம்மதியோடு சந்தோஷமாக இந்த நாளுக்கான வேலைகளை தொடங்குங்கள். அற்புதங்கள் நிகழும். உடல் உபாதைகள் நீங்கும். ஆரோக்கியமாக மன நிம்மதியோடு சந்தோஷமான செயல்பாடுகள் மூலம் நிம்மதி பிறக்கும். ஆரோக்கியம் நிறைந்த நாள் மீனராசி அன்பர்களுக்கு. நுட்பங்களாக சில விஷயங்களை புரிந்து கொண்டு செய்வீர்கள். நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள். லாபத்தையும் ஏற்றத்தையும் ஒருங்கே பெறக்கூடிய அமைப்பு உண்டு. சுப விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். பண நெருக்கடிகள் தீரும். குடும்ப தேவைகளை பார்த்து பார்த்து கவனிப்பீர்கள். குழந்தைகளுடைய செயல்கள் மகிழ்ச்சியை தரும். புரிதல்கள் மேம்படும். நல்ல நல்ல வாய்ப்புகள் அமையும். எதிர்பார்த்தபடி உங்களுடைய செயல்கள் திருப்திகரமாக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் இது சார்ந்த விஷயங்களில் பொறுமையாக முடிவுகளை எடுங்கள். பழைய வீடு, வேளாண்மை சார்ந்த இடம், மனை, நிலம் மற்றும் பூர்வீக வீடு சார்ந்த விஷயங்களில் மிக மிக கவனமாகவே உங்களுடைய அடியை எடுத்து வைக்க வேண்டும்.
அலுவலக வேலைகளில் சாதகமான சூழ்நிலைகள் நிலவும். பிறரோடு சில விஷயங்களில் கூர்ந்து கவனித்து செய்யுங்கள், பேசுங்கள். வீட்டில் பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும், நல்ல ஆசை உண்டு. உடன்பிறப்புகளால் ஆதாயம், அனுகூலம் உண்டு. இறை வழிபாடு செய்யுங்கள், அம்பிகையை வழிபடுங்கள். ராகு பகவானுக்குண்டான நேரமான செவ்வாய்க்கிழமை தினம் 3 முதல் 4:30 வரையில் ராகு கால பூஜையை வழிபாடு செய்யலாம். துர்கை அம்மனை வழிபடுங்கள். உற்சாகம் நிறைந்த நாளாக இருக்கும். புதுமையான விஷயங்கள் பிறக்கும். முன்னேற்றங்கள் ஏற்படும். கையில் பணப்புழக்கம் நிலவும். நிம்மதியான நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அற்புதத்தை கொடுக்கும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் குறையும். பண பிரச்சனைகள் தீரும். ஓரளவிற்கு சுமூகமான சூழ்நிலைகள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். பொறுமையாக நிதானமாக இருங்கள். உங்களுடைய நட்சத்திர அதிபதியான சனீஸ்வர பகவான் விரயத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் விவேகமான ஒரு பொறுமையான விஷயங்களில் ஈடுபடுங்கள். கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது நல்லது. ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. புதுமை பிறக்கும். தெய்வீக காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். நன்மைகள் விளையும். எதிர்பார்த்த சில வேலைகள் கைகூடி வரும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திடவும், பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.